உம்மிடத்தில் ஓடி வந்தேன் ஏசையா, உந்தன் நாமம் பலத்த துருகம் ஏசையா. உம்மிடத்தில் ஓடி வந்தேன் ஏசையா, உந்தன் நாமம் பலத்த துருகம் ஏசையா. வருபவனை புறம்பே தள்ளுவதில்லை, என்னிடத்தில் வருபவனை புறம்பே தள்ளுவதில்லை. எதை கேட்டாலும் தருவேன் என்றவரே, எதை கேட்டாலும் தருவேன் என்றவரே. உமது நாமத்தில் தினமும் ஜெபிக்கிறேன், உமது நாமத்தில் தினமும் ஜெபிக்கிறேன். உம்மிடத்தில் ஓடி வந்தேன் ஏசையா, உந்தன் நாமம் பலத்த துருகம் ஏசையா. உம்மிடத்தில் ஓடி வந்தேன் ஏசையா, உந்தன் நாமம் பலத்த துருகம் ஏசையா. கூடார மறைவிலே, இங்கு வரும் நாளிலே கூடார மறைவிலே ஒளித்து பாதுகாப்பே என்று சொன்னவரே, ஒளித்து பாதுகாப்பே என்று சொன்னவரே. உந்தன் மறைவிலே அனுதினம் வந்திடுவே, உந்தன் மறைவிலே அனுதினம் வந்திடுவே. உம்மிடத்தில் ஓடி வந்தேன் ஏசையா, உந்தன் நாமம் பலத்த துருகம் ஏசையா. உம்மிடத்தில் ஓடி வந்தேன் ஏசையா, உந்தன் நாமம் பலத்த துருகம் ஏசையா. கல்வாரி மலையிலே காயங்கள் நடுவிலே, கல்வாரி மலையிலே காயங்கள் நடுவிலே வந்து மறைந்திடுவே, சுகமும் அடைந்திடுவே, வந்து மறைந்திடுவே, சுகமும் அடைந்திடுவே. பரிசுத்தமாய் வாழ்ந்து மகிமை செலுத்திடுவே, பரிசுத்தமாய் வாழ்ந்து மகிமை செலுத்திடுவே. உம்மிடத்தில் ஓடி வந்தேன் ஏசையா, உந்தன் நாமம் பலத்த துருகம் ஏசையா. உம்மிடத்தில் ஓடி வந்தேன் ஏசையா, உந்தன் நாமம் பலத்த துருகம் ஏசையா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இன்றைக்கும் இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவராகிய தேவன் இந்த நாட்களிலும் நம்மை ஆசீர்வதித்து கிருபையால் நிரப்பி நடத்துவார். இன்று கூட வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி சில காரியத்தை சொல்லி ஜெபிப்பது நல்லது என்று உணர்ந்தேன். மத்தேயு 8:25 நாம் வாசித்து பார்த்தால், சீசர்கள் ஆண்டவரை எழுப்பி படகில போகும்போது, போதகரே மடிந்து போகிறோம், எங்களை காப்பாற்றும் என்று அபயமிட்டார்களா, அலறினார்களா, கூக்குரலிட்டார்களா? சில சமயம் நம்ம ட்ராவல் பண்ணுவோம், அது பைக்காக இருக்கும், காராக இருக்கும், பஸ்ஸாக இருக்கும், ஏன் விமானம் ட்ரெயினாக கூட இருக்கும். திடீர்னு பிரேக் போடுவாங்க, விமானம்னா குலுங்கும், யாராவது ஒருவர் குறுக்க வருவாங்க, நம்ம எதிர்பார்க்கவே மாட்டோம். அப்படிப்பட்ட நிலையில் நம்ம அந்த நேரத்தில் ஏன் இப்படி வந்தேன்னு கேட்க முடியாது. ஒரே வார்த்தை சொல்லுவோம், ஆண்டவரே என்னை காப்பாற்றும்.
இயேசுவே நம்மளை காப்பாற்றும், கடவுளே காப்பாற்றும், அப்படி தான் சொல்லுவாங்க. அதே நிலை தான் இவங்க பிரயாணம் பண்ணி ட்ராவல் பண்ணி படகுல போகும் பொழுது என்ன ஆயிடுச்சுன்னா, பயங்கர கொந்தளிப்பு, காற்று, அலைகள் கொந்தளிக்கிறது. அப்படிப்பட்ட நிலையில் இயேசு அங்கதான் இருக்கிறார். இவர்களுக்கு பயம் வந்துருச்சு. நம்ம கரை சேருவோமா, பிழைச்சிருவோமா, இவர் தூங்கிட்டு இருக்கிறாரே, கொஞ்சம் ஒரு படி மேலே போய் உமக்கு ஏதாவது இருக்கா கேட்குறாங்க. நாங்கள் இவ்வளவு பாடுபடுறோம், கொந்தளிக்கிறோம், இந்த கயிறை பிடிச்சி அங்கே இழுக்கு கட்டுறோம், நங்கூரத்தை இறக்குறோம், இவ்வளவு கொந்தளிப்புகளும் காற்றும் அடிக்குது, எனக்கு என்னான்னு இவர் இருக்கிறாரே. ஒரு முறுமுறுப்பு, ஒரு வேதனை அவங்களுக்குள்ள காணப்படுது. நீங்கள் தொடர்ந்து வேதத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, அந்த மார்க் எழுதின சுவிசேஷம் 4:38 போதகரே மடிந்து போகிறோமே, உமக்கு கவலையே இல்லையா? நீங்கள் ஏன் கேட்கக்கூடாதா? இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் கூட அப்படித்தானே, ஏதாவது ஒரு காரியம் நடக்காட்டினா நம்ம அப்படி தான் கேட்குறோம், கவலையே இல்லையா? ஆண்டவர் ஏன் என் ஜெபத்தை மட்டும் கேட்க மாட்டேன்றாரு? ஏன் எனக்கு தாமதமாகுது? ஏன் இந்த போராட்டம்? இது வரக்கூடாதுன்னு தானே நம்ம ஜெபிக்கிறோம். அப்படின்லாம் சில அங்கலாய்ப்புகள், கோபம், முறுமுறுப்பு வரத்தான் செய்யும். ஆனால் ஒன்று புரிந்து கொள்ளணும், இயேசு எங்கேயும் இல்லை, உங்களோடு தான் இருக்கிறார். இந்த கொந்தளிப்பில், இந்த அலைகளிப்பில் நீங்கள் என்ன செய்கிறீங்க? அவரை நோக்கி பொறுமையாக ஜெபம் பண்ணி ஆண்டவரேன்னு சொல்கிறீங்களா, இல்லை நீங்களா ஒரு காரியத்தை முயற்சி பண்ணி பார்த்து இதை எப்படி ஆஃப் பண்ணலாம், இதை எப்படி சமாளிக்கலாம், இதை எப்படி நம்ம மேற்கொள்ளலான்ட்டு உங்கள் சுய புத்தியில் செயல்படுறீங்களான்னு பார்க்கறதுக்கு தான் அவர் அங்கே பின்னாடி அப்படியே உட்கார்ந்துக்கிட்டு இருக்கார். தூங்கலை, இப்போ கவனிக்கிறார், மனுஷனுடைய கிரியைகளை பார்க்கிறார். நான் இருக்கிறேன்னு சொல்கிறேன்ல, இங்கே தானே இருக்கிறேன். இவன் ஏன் ரியாக்ட் பண்ணுறான்? மனுஷன் ஏன் ரியாக்ட் பண்ணுறான்? அப்போ பொறுமையா இல்லையே. விசுவாசி அவன் என்றும் பதறுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறதில்ல. அப்போ நீங்களா டென்ஷன் ஆகி பதட்டப்பட்டு இது நடக்கலை அது நடக்கலை, உமக்கு கவலை இல்லையான்னு சொல்லி நீங்கள் அங்கலாய்ச்சிங்கன்னா என்ன அர்த்தம்? வேதத்தை நம்ம வாசித்து பார்த்தா அந்த வசனம் சொல்லுகிறது, என்ன சொல்லுகிறது தெரியுமா? அவர் எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டி அங்கே அதட்டினாராம், அமைதல் உண்டாயிருச்சான். இன்னைக்கு உங்களுக்கு விரோதமாக மடிய வைக்கிற காரியங்கள், சூழ்நிலைகள், போராட்டங்கள், பிரச்சனைகள், அது பணமாக இருக்கலாம், அல்லது ஒரு வேலையாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், குடும்பத்தில் ஒரு காரியமாக இருக்கலாம். பிள்ளைகள் தனக்கென்று ஒரு முடிவெடுத்து அவர்கள் வாழ்க்கையை அமைத்து கொள்ளுகிற காரியத்தில் நீங்கள் தலையிடாதீங்க, எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் என்று சொல்லி உங்களை மனமடிவாக்கி கொண்டிருக்கலாம். இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் இந்த நிகழ்ச்சியில் இணைந்து இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, எந்த காரியத்தில் மனமடிவாயிட்டீங்க, எதில் மடிந்து கொண்டிருக்கிறீங்க, யாரால் நொறுக்கப்படுகிறீங்க, யாரால் நீங்கள் செத்து மடிந்து கொண்டிருக்கிறேன், அந்த காரியத்தில் உங்களை தூக்கிவிட ஒரு தேவன் இருக்கிறார், காப்பாற்றுகிற ஒரு தேவன் இருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் 2 கொரிந்தியர் 4:9 அவர் சொல்லுகிறார், துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுவதில்லை, கீழே தள்ளப்பட்டும் நாங்கள் மடிந்து போவதில்லை. கீழே தள்ளிட்டாங்களா? உங்கள் தலையில் ஏறி மிதிக்க பார்க்குறாங்களா? அவ்வளவுதான், சாகட்டும், மடிஞ்சிருவான், இருக்கிற இடம் தெரியாமல் ஊரை விட்டு ஓடிடுவான்னு நினைக்கிறாங்களா? நீங்கள் மடிந்து போவதில்லை. மடிந்து போகாமல் உங்களை காப்பாற்றுகிற தேவன் இன்றைக்கு ஜீவனோடு இருக்கிறார், உயிரோடு இருக்கிறார். இந்த நாளிலும் அவர் உங்களை ஆசீர்வதித்து எல்லா தீமைக்கும் விலக்கி மடிந்து போகாதபடி ஒரு ஜெயத்தை தந்து பாதுகாப்பை தந்து இந்த நாளில் ஆண்டவராகிய தேவன் அற்புதமாக உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். அந்த தேவாதி தேவனை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? ஜெபிப்போம். அன்பும் இரக்கமும்
கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக, நேரத்துக்காக, கிருபைக்காக, இரக்கங்களுக்காக உமக்கு நன்றி. இப்பொழுது யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சியில் இணைந்து இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அத்தனை பேர் மேலும் கர்த்தருடைய வல்லமை, மகிமை, கிருபை இறங்குவதாக. இந்த நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிற அத்தனை பேரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து உம்முடைய பிள்ளைகள் மடிந்து போகாதபடி ஆண்டவரை எழுந்து நிற்கவும் பலனடையும் உதவி செய்யும். சோர்வுகளை மாற்றும், புதிய வழிகளை திறந்து நடத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமீன். ஆண்டவர் இந்த ஜெபத்தை கேட்டிருக்கிறார். கட்டாயம் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார்.